Hello friends, welcome to Citrus Finances. நம்மளோட yummy capsicum pizza ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. செம்ம ஹாட்டாக இருக்குது. ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 185 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் தான் நான் வச்சுருந்தேன், செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ப்ரீ ஹீட் பண்ணனால 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதில் அந்த சீஸில் உள்ள இது நேச்சுரல் சீஸ்னால இவ்வளோ ஆயிலெலாம் அப்படி வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ நாம் இதை கட் பண்ணிடலாம். இந்த பீஸா கட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ட்ரையாங்கிளாக இன்றைக்கி கட் பண்ணல, ஸ்கொயராக கட் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே இப்போ ஹாஃப் குக்டாக, சீஸ்லாம் அப்படி மெல்ட் ஆகி செமையாக இருக்குது. இதை இப்போவே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு வாசமும் இருக்குது. சீஸோட ஸ்மெல் ப்ளஸ் அந்த ஹர்ப்ஸோட ஸ்மெல். ஸோ எப்போல்லாம் அந்த பீஸா கார்விங் நமக்கு இருக்கும், கிராவிங் இருக்கும், ஸோ அப்போல்லாம் நாம் இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லான பீஸா. இதை நம்ம இப்படியே வச்சு சாப்பிடலாம், அல்லது ஏதாவது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். நான் மோஸ்ட்டாக இதிலே வச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அது ஹீட்லேயே இருக்கும்போது இந்த சீஸ் டக்குன்னு சாலிடிஃபை ஆகாமல் இருக்கும். அப்படியே லிக்விட் ஸ்டேட்லேயே கொஞ்சம் அப்படியே மெல்ட்டான ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும். ஏன்னா சீஸ் குயிக்காக வந்து அடுத்தது சாலிடிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா டேஸ்ட் எல்லாம் மாறிடும். ஸோ அந்த சீஸ் இப்படி ஜூஸியாக இருக்கும்போதே நம்ம இதை சாப்பிட்டுடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான பீஸா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் நான் நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.